10 மாதத்துக்கு முன் வாங்கப்பட்ட எஸ்யூவி மின் வாகனத்தில் மலாக்காவிலிருந்து பினாங்கிற்கு சென்று கொண்டிருந்த ஒரு குடும்பத்தினர் அந்த வாகனம் நெடுஞ்சாலையில் திடீரென சொந்தமாக பிரேக் போட்டு நின்றதால் அதில் பயணம் செய்த அனைவரும் பெரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். மே 1ஆம் தேதி நிகழ்ந்த இந்த சம்பவம் குறித்து தனது பயங்கரமான அனுபவத்தை அந்த வாகனத்தின் உரிமையாளரான 33 வயது இஸ்வான் அசான் தனது சமூக வலைதளத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார். செராஸ் காஜாங் நெடுஞ்சாலையில் விரைவாக செல்லும் வலதுபுற தடத்தில் அந்த வாகனத்தை 1 மணி நேரத்துக்கு 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்டிச் சென்ற போது இந்த விபரீதமான அனுபவம் ஏற்பட்டதாக இஸ்வான் தெரிவித்துள்ளார். எந்த ஒரு எச்சரிக்கை அல்லது அடையாளத்தையும் தெரிவிக்காமல் திடீரென சொந்தமாக பிரேக் போட்டுக்கொண்டு நின்ற அந்த வாகனத்தின் ஸ்கிரீன் முகப்பில் பவர் சிஸ்டம் ஃபெயிலியர் என்ற தகவல் மட்டுமே காட்டப்பட்டிருக்கிறது. அந்த வாகனத்தின் 4 டயர்களும் பூட்டு போடப்பட்டதைப் போல எதுவும் நகரவில்லை. சாலையின் வலதுபுற தடத்தில் திடீரென வாகனம் நின்றதால் கிட்டத்தட்ட பல கார்கள் அதனை மோதும் சூழ்நிலை எதிர்நோக்கியதால் தாம் பெரும் அச்சத்திற்கு உள்ளானதாக இஸ்வான் பதிவிட்டுள்ளார். வாகனத்தின் கியரை நியூட்ரல் நிலைமைக்கு மாற்றினாலும் 4 டயர்களும் பூட்டப்பட்டதைப் போல் செயல்படாமல் இருந்துள்ளன. சம்பவம் அந்தி வேளையில் நடந்தாலும் சேவை மையம் ஏற்கனவே மூடப்பட்டிருந்ததாலும் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு பிறகு காப்புறுதி நிறுவன இழுவை வண்டி வந்து வாகனத்தை சேவை மையத்துக்கு எடுத்துச் சென்றது. இதனால் தனது பயணத்தை திட்டமிட்டபடி தொடர முடியாமல் போனதோடு தனது வாகனத்தில் ஏற்பட்ட பிரச்சினைக்கு பழுது பார்க்கும் சேவை மையம் தரப்பிடமிருந்து முறையான பதில் கிடைக்காமல் போனதால் தாம் பெரும் ஏமாற்றத்திற்கு உள்ளானதாக இஸ்வான் பதிவிட்டுள்ளார். அன்னையர் தினத்தை ஒட்டி இந்தியா கேட்டின் சிறப்பு பக்கெட் பிரியாணி ப்ரோமோ. இலவச கேக்குடன் கூடுதலாக 10 விழுக்காடு பிரியாணி. அது மட்டுமா, குடும்பத்துடன் 10 பேர் உண்ணக்கூடிய அளவிலான புஃபே ஏற்பாடும் உண்டு. அதுவும் அதே பழைய விலையில். அருகிலுள்ள இந்தியா கேட்டை உடனே அழையுங்கள். இவ்வருட அன்னையர் தினத்தை இந்தியா கேட்டுடன் மகிழ்வோடு கொண்டாடுவோம்.